மேவித் தொழுதுய்மின் நீர்கள் வேதப் புனித இருக்கை நாவிற்கொண்டு அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேவித் தொழும் அடியாரும் பகவரும் மிக்கது உலகே என்று பாடுகிறார். எப்போதும் பகவத் குணத்திலேயே ஈடுபட்டபடி உள்ள முனிவர்களும் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டபடி உள்ள அடியார்களும் ஆகிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறார்கள். நீங்களும் அவர்களைப் போல வேறு பலனை எதிர்பார்க்காமல் அவன் திருவடிகளை பற்றுவீர்களாக என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. அவனுடைய ஐஸ்வர்யம், அதாவது வைகுண்டம், மற்ற லோகங்கள் ஆகிய விபூதி விஷயமாக மட்டுமல்லாமல் அவனுக்கே உரிய திருமேனி, ஸ்வரூபம், கல்யாண குணங்கள், அதாவது சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம் போல பல பல விஷயங்களும் வேதங்களிலே விரிவாக கூறப்பட்டு இருக்கும். இப்படி எம்பெருமானுடைய அழகு, ஐஸ்வர்யம், குணங்கள் முதலான பலவற்றை விவரிக்கும் விதத்திலே வேதத்தின் உள்ளே பரம பவித்திரமான புருஷ சுக்தம், நாராயண அனுவாகம் ஆகியவை அமைந்திருக்கும். இவற்றையெல்லாம் தங்கள் நாவினால் உச்சரித்து கொண்டு பிழையில்லாமல் கூறினாலும் சரி, அல்லது சில சமயம் பிழை நேர்ந்து விட்டாலும் சரி, முழு மனதோடு கூறினாலும் சரி, அல்லது ஹிருதயபூர்வமாக கூற முடியாவிட்டாலும் சரி, அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்ன இருந்தாலும் இவன் நம் அடியவன், இன்று இல்லாவிட்டால் நாளை திருத்திக் கொள்வான், ந தியஜேயம், அதாவது நான் ஒருபோதும் இவனை கைவிட மாட்டேன் என்று தன் அடியவர்களை எந்த விதத்திலும் நழுவவிடாத அச்சுதன் எம்பெருமானை பகவத்கீதையில் கூறியபடி பக்தி மார்க்கத்தில் உள்ள ஒருவன் என்னென்ன செயல்களை செய்வானோ அதையெல்லாம் ஒன்றுவிடாமல் செய்து ஆராதித்து வெறுமனே பகவானை குறித்த ஞானத்தோடு நின்றுவிடாமல் அந்த ஞானமானது பக்தி ரூபாபன்ன ஞானமாக மலரும் போது, அதாவது அவன் மேல் தீராத காதல் கொண்டவர்களாக அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்து வழிபட்டு பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் என்று அவனுக்கு தூபம் காட்டுவது, தீபம் காட்டுவது, சந்தனம் அணிவிப்பது, திருமஞ்சனம் செய்வது என்று இப்படி ஒன்று விடாமல் பரிபூர்ணமாக செய்து கொண்டு, ஆக இப்படி லக்ஷ்மணனைப் போல அவன் எங்கு செல்கிறானோ அங்கெல்லாம் தொடர்ந்து சென்று அடிமை செய்யும் பாகவதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அயோத்தியிலேயே இருந்து வழிபட்ட பரதாழ்வானைப் போல அவனுக்கு பல்லக்கு பிடிப்பது, அவனை தொடர்ந்து சென்று வேத மந்திரங்களை ஓதுவதெல்லாம் செய்ய எனக்கு பிராப்தி இல்லை. ஆகையால் நான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அவனை தியானித்து அவன் திருகுணங்களையும் திருநாமங்களையும் பாடி வழிபடுகிறேன் என்றுள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி, ஆக இப்படி இந்த இரண்டு கோஷ்டியிலே உள்ள எவராக இருந்தாலும் அவரவர் செய்வது சிறந்த கைங்கரியம்தான். இந்த உலகமானது இப்படிப்பட்ட பாகவதர்களை அதிகமாக கொண்டுள்ளது. ஆகவே நீங்களும் அவர்களை கிட்டி அவர்களை விரும்பி வணங்கி அவர்களைப் போலவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எம்பெருமானை தொழுது பிழைப்பீர்களாக என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.